லூமியோ விஷன் 9 ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குல்ல. லேக் அதெல்லாம் லேக்லாம் இல்லை. இங்கே பாரு, இதை விட அது வந்து சப்பார் தான். கரெக்ட். இது அளவுக்கு கிடையாது. இதுதான் பேனல்னா இதுதான் விஷன் 9 தான். ஸோ விஷன் 7 செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது என்னடா அது ஃபாஸ்ட்டாக இருக்குது, சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். விஷன் 9ல் அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே டியூனிங்கில் கொடுத்துருக்காங்க நம்ம மேனுவலாக. அதே வந்து விஷன் 7ல் இல்லை. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பஸ் அன்பாக்சிங். இது ஆக்சுவலாக அன்பாக்சிங்லாம் இல்லை. ஆல்ரெடி இந்த டிவியை வந்து அன்பாக்ஸ் பண்ணி கடந்த ஒரு 8 நாள் யூஸ் பண்ணிட்டேன். விஷன் 9 கூகுள் டிவி லூமியோ விஷன் 9 4K QD மினி LED அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் கூப்பிட்டா எல்லாரும் ஃபோன்லேயும் வேக் ஆகும், வேணாம். டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் கொடுத்துருக்காங்கங்க. இந்த இடத்துல இருக்குது ஃப்ரண்ட்டு பேக் அப்படிங்கிறது. மற்றபடி சைடில் ஸ்பெக்கெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை இல்லையா? சைடில் இருக்கா? சைடில் கொஞ்சம் இருக்குது. எப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB RAM வந்து DDR4ன்னு போட்டிருக்காங்க. நேட்டிவ் 144 Hz ஸ்மூத்னஸ் இருக்கு. QD மினி LED டிவி, அப்புறம் 100% கலர் அக்யூரசி, அப்புறம் குவாட் டிரைவர் ஸ்பீக்கர். ஆனால் பேக் பண்ண விதம் நல்லா இருந்தது, அடி வாங்காத மாதிரி. சிம்பிளா ஆமாம், ப்ரொடெக்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, இதை டக்குன்னு இப்போ எடுத்து அசம்பிள் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விஷன் 9ல் பேனல் டிஃபரன்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஆப்ஷன்ஸ் எதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன்னா பேனல் டியூனிங். இப்போ இதுக்கு முன்னாடி விஷன் 7 நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஃபோன் இருக்கு. இப்போ விக்கி கையில் Pixel 9 Pro இருக்கு, என்கிட்ட வந்து 17T இருக்கு. அப்படின்னா இதோட டிஸ்பிளேல நான் ஒரு கண்டென்ட் பார்க்குறேன், விக்கி அந்த டிஸ்பிளேல அதே கண்டென்ட் பார்க்குறான். 2 பேருமே பக்கத்தில் ஒரே ஃபோனை, அதாவது 2 ஃபோனையும் பக்கத்தில் வச்சு நாங்கள் அதே கண்டென்ட்டை பார்க்குறோம். அப்படின்னும் போது கலர் காலிப்ரேஷன் அண்ட் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியலாம், சரியா? ஸோ அதே ஆஸ்பெக்ட்ஸில் தான் டிவிலையும். டிவி நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ ஓடுது அப்படின்னா அது ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு வந்து கையில் ஆப்பிள் எடுத்துகிட்டு வரா அப்படின்னா அந்த ஆப்பிளோட கலரே மாறும். ஒரு டிவியில் பார்த்தா ரெட்டாக இருக்கும், ஒரு டிவியில் பார்த்தா அந்த ரெட்டே பேல் ரெட்டாக இருக்கும், இன்னொன்றுல பார்த்தா ஆரஞ்சாக தெரியும். ஸோ அந்த கலர் மாறும். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படிங்கிறது ரீசன் இருக்கா சொல்கிறேன். விஷன் 7 வந்து பேனல் லெவலில் பார்க்கும்போது இது உனக்கு Q மினி LED இல்லையா? இதை விட அது வந்து சப்பார் தான். இது அளவுக்கு கிடையாது. இதுதான் பேனல்னா இதுதான் விஷன் 9 தான். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா விஷன் 7ல் விஷன் 9மே Q மினி LED தான். அதான்டா, அதில் மினி LED தான் கிடையாது. அது நார்மல் QLED டிவி, சரியா? ஓகே, இதில் தான் மினி LED. இந்த விஷன் 7ல் ஆனால் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என் ஃபீலை விடுங்க, குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பாங்க. அதுவும் மோட்டு பொட்டில் பார்ப்பானுங்க, அப்படி இல்லைன்னா இந்த கீசி அந்த லிமிங்ஸ் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் பார்ப்பாங்க. அவனுங்க பொசுக்குன்னு சொல்லிட்டானுங்க, அப்பா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டிவி வச்சுருந்தீங்களா, அது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வாண்டடாக என்ன கேட்டேன்னா, அதே இடத்துல தான் ஷாமி S மினி LED வச்சுருந்தோம். அது 75 இன்ச். நான் அவன்கிட்ட கேட்டேன், அதுவா அப்படின்னு கேட்டேன். இல்லை இதே மாதிரி இன்னொன்று இருந்ததில்ல அது அப்படின்னா. என்னன்னா விஷன் 7. ஸோ விஷன் 7 செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது என்னடா அது ஃபாஸ்ட்டாக இருக்குது, சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்குது. அதே மாதிரியான ப்ராசஸர் தான் S மினி LEDலையும் இருந்தது, இல்லாட்டி X Pro 75 இன்ச் ஷாமிலையும் இருந்தது. மீடியா பென்டானிக் 7. ஆமாம், அது வந்து என்ன பண்ணணும்னா உனக்கு மோஷன் ஸ்மூத்தனிங் இந்த மாதிரியான ஏரியாலெல்லாம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். ஆனால் இதுக்கு ட்விஸ்ட் என்னன்னா, என்ன ப்ரோ இது டிவி அன்பாக்சிங் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம், தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த இனிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்றதுக்கான அந்த மைய கருத்து அடுத்த 1 நிமிஷத்துலேயே வந்துடும். விஷன் 7 ஆமத்த குழந்தைங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நானும் வந்து அதை உடனே ஃபீல் பண்ணி பார்க்குறேன். பிட்வீன் அந்த ஹோம் பேஜ் ரெஃப்ரெஷ், ஹோம் பேஜ்லேயே இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸு எல்லாத்துலேயும் அப்படியே போய் பார்க்குறேன். மேலே கீழே கீழேருந்து மேலே சைடில் அப்படியே போய் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அடுத்த டிஃப்ரென்ஸ் எங்கே தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்போ நான் செட்டிங்ஸை ட்ரிகர் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துலலாம் விஷன் 7 வந்து இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஃபாஸ்டராக இருந்தது. ஸோ 9ஓட 7 ஃபாஸ்டராக இருக்குது. அது ஒன்று. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, விஷன் 7ல் பாஸ் ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது. டிவியில் அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். அப்போ இதில் இல்லையா ப்ரோனா, இதுவும் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான், ஆனால் இதோட பர்பஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 9500 ஃப்ளாக்ஷிப் தான், 808 Gen 5 ஃப்ளாக்ஷிப் தான். ஆனால் அந்த ரெண்டுத்துக்கு இடையில வந்து ட்விஸ்ட் ஏதாவது ஒன்று ரெண்டுத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மீடியாடெக் ப்ராசஸர் ரா பவரில் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது ப்ரோன்னு கூட சொல்லுவாங்க யூஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி தான் அந்த பாஸ் ப்ராசஸர் ஃபீல் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அதுவும் குவாட் கோர் இதுவும் குவாட் கோர். ஆனால் அதில் வந்து A55 2 கோர் இருக்கும், A75 2 கோர் இருக்கும். இதில் எல்லாமே குவாட் கோர். ஆனால் குவாட் கோருமே A73. புரியுது. மற்றபடி வந்து அதுலேயும் 3GB RAM தான், இதுலேயும் 3GB RAM தான், அதுலேயும் 64GB, இதுலேயும் 64GB. சரியா? இதில் பேனல் வேற,
அதுதான் அட்வான்டேஜ் இதுலனா விஷன் 9ல. அடிஷனலா ஹெச்டிஆர் ப்ரொஃபைல் போகணும்னா இப்போ விஷன் 7 வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஹெச்டிஆர் நாங்க நேவிகேட் பண்ணி காமிச்சிருப்போம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே. அதுல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும், டைனமிக்னு ஒன்று இருக்கும், விவிட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் மூவின்னு ஒன்று இருக்கும். மூவி போனால் வார்ம் டோன்ல ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் இதமா இருக்கணும்னு அது மாதிரி மாறும். இதுல இருக்கு. இதுல என்ன ட்விஸ்ட்னா விஷன் 7ல நான் அந்த மாதிரியான இதெல்லாம் நேவிகேட் பண்ணும்போது விஷன் 7ல என்ன ஆகும்னா கீழே செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற விடாது. மேனுவல்னு கடைசி ஒரு ஆப்ஷன் வரும் ஹெச்டிஆர்ல இருந்து டிஸ்பிளே டியூனிங்க்கு. மேனுவல் உள்ள போனாதான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து என்ன பண்ணலாம், ஹியூ மாற்றணும்னா மாற்றலாம், எனக்கு என்ன டோன் வேணும், வார்ம்னஸ் வேணுமா வேண்டாமா, பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே நாங்கள் மாற்றலாம். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டில் மாற்றலாம், விவிட்ல மாற்றலாம், டைனமிக்ல மாற்றலாம், நிறைய ஆப்ஷன். ஆமாம் எல்லாத்துலேயுமே மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த விஷன் 7ல வந்து எனக்கு ஒரு இது எப்படி சொல்லலாம்னா ஆடியோ நம்ம அதிகமாக கவர் பண்ணுவோம், ஆடியோ ப்ராடக்ட்ஸ். அதில் EQ பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். EQ பேண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா பேஸ் பேண்ட் வந்து ஒரு 6 அது எப்படின்னா உனக்கு லோலேருந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரைக்கும் 6 கோடு இருக்கும். அந்த 6 கோடில் நம்ம வந்து ஹை லோன்னு மாற்றலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு நம்ம 10 பேண்ட்ஸ்ன்னு கொடுப்போம். அதுலேயே அட்வான்ஸ்னா 12 பேண்ட்ஸ் கொடுப்போம். அதுலேயும் அட்வான்ஸ்னா 16 20லாம் போகும். அப்போ என்ன ஆகும்னா நீ ரொம்ப ப்ரிசைஸாகவே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிலையும் எங்கே உனக்கு பூஸ்ட் வேணும் எங்கே டிப் வேணும்னு மாற்றலாம். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. விஷன் 9ல அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே டியூனிங்கில் கொடுத்துருக்காங்க நம்ம மேனுவலாக. அதே வந்து விஷன் 7ல இல்லை. ஓகே. இங்கே ஆனால் ரியாலிட்டி எனக்கு என்ன கிக்கின் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு அந்தளவுக்கு பயங்கரமான வெறி பிடிச்ச டிவி ஃபேனானா இல்லை. டிவி பார்ப்பேன், டிவியில் கண்டென்ட் பிடிச்ச கண்டென்ட்டை போட்டு பார்ப்பேனே தவிர பேனல் வந்து ரொம்ப இதில் என்ன இந்த சைட் இந்த கார்னர் பிக்சல்ல லைட்டா கொஞ்சம் எரியலையே அந்த மாதிரி வந்து ரொம்ப நான் பார்க்குற ஆள் கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்கா இல்லையா, இதில் டீப் பிளாக் தெரியுதா தெரியலையா அவ்வளோதான் யோசிப்பேன், ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபோனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு எனக்கு கை இது கண்ணு இரிட்டேட் ஆகுது ப்ரோ, பிடபிள்யூஎம் டிமிங் இல்லாத என்னால் யூஸ் பண்ண முடியலன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். அப்போ எனக்கு அது நேச்சுரலாக இல்லைன்றனால என்னால் அதை பற்றி ரொம்ப டீப்பாக என்றைக்குமே ரிப்போர்ட் பண்ண முடியாது. இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுவேனே தவிர கண்ணு எரியுதா இல்லையாங்கிறதுல என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வந்து அதனால இம்பாக்ட் இல்லை. பட் இது இன்னொரு ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து பிடபிள்யூஎம் டிமிங்லாம் இல்லாத ஒரு டிசி டிமிங் இதெல்லாம் இல்லாத ஒரு ஃபோனை யூஸ் பண்ணால் கண்ணு இரிட்டேட் ஆகி தண்ணி வரும் அப்படின்னு அவர் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் அதை ரிப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட யூஸ் அப்போ அவர் கண்டிப்பாக இரிட்டேட் ஆவார். ஸோ இந்த வித்தியாசத்தை தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி என்னன்னா விஷன் 9 ஆஃபர் டைம்ல 50,000 கூட வாங்க முடியுது போல. கார்டு ஆஃபர்ஸ், ஃபிளாட் டிஸ்கவுண்ட் அது இதுன்னு இப்போ வர பிரைம் டே வரப்போகுது, கண்டிப்பாக அது ஆஃபர் வரும். விஷன் 7 வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல நீங்க 35 அந்த மாதிரிலாம் வாங்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா இருக்கலே தரமான பேனல் விஷனோட லைனப்ல தரமான பேனல் வேணும் அப்படின்னா விஷன் 9. ஓகே. இல்ல ப்ரோ நான் வந்து கேஷுவல் வாட்சர் தான் ப்ரோ, அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டேன், வீட்டில் வர லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும், இதுவும் ஒரு ட்விஸ்டா. நீ இருக்கலே மாசான பேனல் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு எல்இடி டியூப் லைட் இந்த சைடு ஒரு எல்இடி டியூப் லைட்லாம் போட்டுட்டு இருந்தேன்னு வையேன், அந்த லைட்ஸ் எல்லாம் உள்ள பட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தியேட்டர்ல எதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்றாங்க, அப்புறம் ஆன் பண்ணி வச்சிருக்க வேண்டியதான மொத்த படம் பார்க்குற வரைக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ அதனாலேயே வந்து விசிபிலிட்டி இதெல்லாம் மாறும். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன தோணுது தெரியுமா, ப்ராக்டிக்கலாக ஒரு வீட்டில் வந்து எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அப்போ சாதா டிவி நமக்கு போதும். சரியா, எப்படி நம்ம டிடபிள்யூஎஸ்ல சொல்லுவோமோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இதுவும். சாதா டிவி போதும் அப்படின்றனா பின்னாடி வந்து எந்த போர்ட்டும் இருக்காது ப்ரோ, ஒரு ஏவிச் போர்ட் கொடுத்துருப்பாங்க, கேபிள் கனெக்ஷன் மட்டும் அப்படி சொல்லல. பின்னாடி வந்து 3 HDMI போட்டிருக்கு, ஆர்க் சப்போர்ட் இருக்கு, ஆப்டிகல் சப்போர்ட் இருக்கு, இதெல்லாமே நமக்கு தேவைதான். இதெல்லாம் நீங்க பாப்பீங்க, நான் பேனல் லெவல்ல பேசிட்டு இருக்கேன். வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவே வந்து ஒரு சிலர் ரொம்ப பிளான்டா இருப்பாங்க, நான் என் ரூம்ல கொண்டு போய் இந்த 65 இன்ச் டிவி வைக்க போறேன், அங்க நான் ஆல்ரெடி சவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் செட் பண்ணிட்டேன், அது எனக்கு வந்து பர்சனலாக ஒரு பிரைவேட் தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் இந்த பேனல் வந்து இந்த அளவுக்கு யோசிச்சு டியூனிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ விஷன் 9 வாங்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ் பட்டை கிளம்பணும், ஆன் பண்ண டப்புன்னு லோட் ஆகணும், அடுத்து பார்த்துட்டு க்ளோஸ் ஆஃப் கிளம்புறேன் அப்படின்னா விஷன் 7 இஸ் மோர் தென் எனஃப். விஷன் 7 எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ்னு எனக்கு தோணுது. மேபி பேனல் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களாம் நீங்கள் வந்து விஷன் 9 போடும். ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் ஃபீட்பேக் எப்படியா இருந்தாலும் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து டிவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க தான் போறீங்க. விக்கி வந்து ஆக்சுவலாக ஈவெண்ட்டுக்கு போகும்போது விஷன் 9 தான் பார்த்தோம். சரியா, ஆக்சிடென்டெல்லாம் நமக்கு விஷன் 7 அனுப்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அதை அனுப்புனனால தான். ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு நார்டு பட்ஸ் 4 ப்ரோ நாளைக்கு நார்டு பட்ஸ் ப்ரோ மேக்ஸ் நார்டு பட்ஸ் ப்ரோ மேக்ஸ் அல்ட்ராலாம் வருதுன்னா கூட அது 8,000 ரூபா, உள்ள டைட்டானியம் டிரைவர்ஸ் இருக்கு, டைட்டானியம் பாடி கொடுக்குறோம் 12,000 ரூபா அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலாக எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஐ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி வித் சம்திங் விச் இஸ் மோஸ்ட் ஃபேவரபிள். ப்ராக்டிக்கல் இது வந்து இன்னும் பெட்டரான வார்த்தை, ப்ராக்டிக்கல். ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இடத்துல ரெண்டுத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஷன் 9 மாஸ் தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் கன்சியூமர்ஸ் ஹோம் அப்ளையன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது
விஷன் 7 ஸ்கோர் பண்ணுமோன்னு தோணுது. ஆமாம், புரியுது. ஸோ அதான் ஃபேக்ட். எப்படியா இருந்தாலும் இப்போ நம்ம அடுத்து விஷன் 9 எப்படி இருக்கு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதே மாதிரியான கேமிங் எல்லாமே இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். செட்டப் ஆகிற நேரத்தில் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம்னு தோணுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு மெட்டல், அப்புறம் டிவியோட சாலிட் மெட்டலா, சரி டிவியோட ஓவரால் அந்த வெயிட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஏறி நல்லா வித்தியாசம் தெரியும் விஷன் 7. ஏன்னா விஷன் 7 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால. ஸோ இப்போதைக்கு என்னன்னா ஆண்ட்ராய்டோட யூஐயே கொஞ்சம் கிரேட் ஒன், அதனால இப்போதைக்கு எனக்கு தெரியல டார்க் பிளாக் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு. ஆல்ரெடி விஷன் 7ல நம்ம ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதே வீடியோஸ் இதுலேயும் போட்டு பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி லோக்கலைஸ்டு டிம்மிங்காக இருக்கட்டும், அந்த டீப் பிளாக் லெவல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டாக வருதா வரலையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த செட்டப் மட்டும் முடியட்டும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதெல்லாம் சொல்லலாம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்ஸில் அதே மாதிரி 3 HDMI போட்டிருக்கு, ஆர்க் சப்போர்ட் இருக்கு, ஆடியோக்கு ஆப்டிக் கேபிள் இருக்கு, அப்புறம் 3.5mm ஜாக் இருக்கு, சேட்டலைட்கானது எல்லாமே இருக்கு. அதான் டிவி புரியுது, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் லேஅவுட் மட்டும் மாறி இருக்கு. அப்புறம் ரிமோட்லையும் விஷன் 7க்கும் இதுக்கும் ரிமோட்ல கலர் சேஞ்சஸ் அண்ட் பட்டன் காம்பினேஷன் சேஞ்சஸ் இருக்கு. 2 ரிமோட்டுக்கு வித்தியாசம் இருக்கா, கலர் வித்தியாசம், பட்டன் லேஅவுட் வித்தியாசம். இதுவும் மினியான் 2வா? ஆமாம், ஆக்சுவலாக இந்த லேஅவுட்டே மினியான் தான் நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி பட்டன் காம்பினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் வந்து மியூட் மேலே இருக்குது, இதில் மியூட் சைடில் இந்த வால்யூம் ராக்கர் பக்கத்தில் இருக்குது. ஸோ பட்டன் காம்பினேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. லைவ் டிவி இந்த மாதிரி ஒரு சில பட்டன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இதில் பார்க்க முடியுது. ஃப்ளாக்ஷிப் இல்லை, அதனால் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் விஷன் 9 வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப். இதில் 65 இன்ச் வந்து ஸ்டாக் இன்னும் வரலையோ, பட் அந்த மாடலும் இருக்குது. ஆமாம், இது வந்து 2026 மாடல் 55 இன்ச்சு, கார்ட் ஆஃபரோட 52K ஆன் பண்ணுறேன். மினி ஆன்லேருந்து ஆன் பண்ணுறீங்க அப்படிதான் பார்த்துக்குங்க தம்பி. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வர அங்கே தெரியுதா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதா, ஒரு குட்டி லேக் இருக்கு. விஷன் 7ல எப்படி இருந்தது, ஃப்ளாயிங்லேயே இருப்பான் எங்கள் ஆளு. ஆமாம், இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன், செட்டிங்ஸ்லேயே வந்து ஓகே. மற்ற ஆண்ட்ராய்ட் டிவிஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதில் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் புரியுது. பட்டு மனதளவில் பேனல் அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு ஃப்ளாக்ஷிப் தான். ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 14னால அந்த மெட்டீரியல் யூனால தான் உனக்கு வந்து இந்த மாதிரி கலர் இது தெரியுது. இதுவே நம்ம டிஸ்பிளே ஏதாவது கண்டென்ட் போட்டோம்னா மாறிடும். ஃபஸ்ட்டு பேனல் பிரைட்னஸ் எவ்வளோவில் இருக்குன்னு பார்ப்போம். பேக்லிட் 0 வச்சிட்டேன். ஸோ ஐஃபோனில் நீங்கள் பார்க்குறது வந்து ரியலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஐஃபோனில் பிரைட்டாக காட்டுது. அங்கே பாரு, நம்ம நேரில் பார்க்குறது என்ன, ஃபோனில் பாரு. ஆமாம், நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பேக் லைட்டிங்க. நான் ஒன்று பண்ணுறேன், ஐஃபோனில் இப்போ எக்ஸ்போஷரை மாற்றிடுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஃபோன் லெவலில். ட்விஸ்ட் என்னன்னா ஒயிட் பேலன்சிங் வந்து இதில் வார்ம் டோனில் தெரியுது, கரெக்ட், ஃபோனில் வார்மாக தெரியுது, ஆனால் ரியலில் அப்படி தெரியல. ஓகேயா, ரியலில் வந்து அவ்வளோ வார்மாலாம் கூலாக தான் இருக்குது. கூலாக தான் இருக்குது. பேக்லிட் பாருங்க, கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுருக்கேங்க. ஃபோனில் இப்போ பேக்லிட் எதுனா என்ன ஆகுது பாருடா, ப்ளோ ஆகுதுடா, எக்ஸ்போஷர் ஆகுது. ஓ மை காட், பேக்லிட்டோட பவர் வந்து இதில் இந்த வித்தியாசம் தெரியுதுடா. ஏன்னா இந்த பேனல் வந்து செம பிரைட், விஷன் 7ஓட பிரைட் அதிகம். இஸ் இட்? ஆமாம், அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஆண்ட்ராய்டு 14 லூமியா விஷனு அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். கரெக்ட். சரி, 100 நீ வைக்க சொன்னீங்கன்னு 100 வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவி எல்இடி டெஸ்ட் வீடியோ, அதை எல்இடி டிவிக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு போடுற வீடியோஸ். ஐயோ, இப்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, நமக்கு விஷன் 7ல் பிளாக்காக இல்லை, இதில் பாரு. ஆமாம், இல்லை ரைட்டு, அந்த ஒயிட் ஸ்பாட் பிரைட்டாக இருக்குது. ஆனால் விஷன் 7ல் நமக்கு அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் கிரே, ஒரு மாதிரி ப்ளூ, பர்பிள் அந்த மாதிரி தெரியும். இதுலேயும் பிளாக் சூப்பராக தெரியுதுடா, பிச் பிளாக். ஸோ அவங்க கிளைமே இதுதான் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டிங் பாரு, அதனால தான் வீடியோவோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து ஃபேக்டை சொல்லிட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு 10 வாட் எல்இடி லைட் ஒன்று இப்போ இந்த ரூமில் எரியுது. கரெக்ட். அதை தவிர வேறு எதுவுமே எரியல. டிவி டெஸ்டிங்க்கு ஆப்டிமலான லைட்டிங்கில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இந்த லைட்டு போட்டுலாம் உட்கார மாட்டாங்க ஹாலில். ஆமாம், சாப்பிட்ற நேரத்தில் தான் டிவி பார்க்குறாங்க பெரும்பாலும் இல்லையா. மொத்த ஃபேமிலியும் கேதர் ஆகும், எல்லாரும் சாப்பிடுவாங்க, அப்போ டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். மொத்த ஃபேமிலியும் கேதர் ஆகும் சாப்பிட்றதுக்கு.
நீங்க வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் இப்பயும் இருக்காங்கடா, இல்லாமலாம் இல்லை. ஆஹா. ஆமா. ம். ம் சூப்பரா இருக்குடா இந்த பேனல். நம்ம செமையா இருக்கா? பிரைட்னஸ் ஃபுல் வச்சிருக்கோம்ல இப்போ. நம்ம 100% தான் வச்சிருக்கோம். பேக்லைட் 100 தானே வச்சோம். இந்த பாரு நான் செட்டிங்ஸ் போறேன். பேக்லைட் 100 வச்சோம். ஆமா அங்க பாரு. சூப்பர். என்னதான் பிரைட்னஸ் ஏத்தி இருந்தாலும் விடுங்க. கண்ணு அவிதா இல்லையான்னு பாப்போம். பிரைட்னஸ் எதுனா கன்றாவே ஆயிடுச்சு வீடியோ. ஆமா. ஒருவேளை அதுல பிரைட்னஸ் எவ்வளவு இருந்தது விஷன் 7ல? அதுல பிரைட்னஸ் 25லாம் வச்சிருந்தேன் நான். பிரைட்னஸ் 30 நல்லா இருக்குங்க. சரி டிஸ்பிளேல நான் என்ன பண்ண போறேன்னா மூவி மோட்ல இருக்கா, இங்க வருங்க. ஆமா. ஸ்போர்ட் மோடு, விவிடு, ஸ்டாண்டர்டு, இதை தான் சொன்னேன். யூசர் மோடு எல்லாத்துலேயும் மாற்றலாம் பாறேன். இப்போ நான் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் மாற்றலாம். புரியுதா? விவிடு அந்த ஸ்குரில்ல வித்தியாசம் தெரியுதுல்ல? ரைட். அதுவும் அந்த மேல இருக்கிற முடியில தான் தெரியுது நல்லா. அந்த ஸ்குரிலுக்கு போயிட்டு பாஸ் பண்ணுவோம். அந்த லொக்கேஷனை பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணியாச்சு, அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த மோடில் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுதுன்னு தெரியும் இல்லையா? அதுக்கு தான் ஓவர் எக்ஸ்போஸ். ஸ்டாண்டர்டில் விவிட்ல வந்து கலர்ஸ் பூஸ்ட் ஆகுது, எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் ஆகுது. மூவில பிளசண்டா இருக்கு, வார்ம் ஆகுது, கொஞ்சம் பிளசண்டா இருக்கு பார்க்க. கேம்ல கூல் ஆகுது. ஆமா, மூவியோட வார்ம்னஸ் தான் நிஜமா நல்லா இருக்கு. எனர்ஜி சேவிங்கா? கேன்சல். எனக்கு எனர்ஜி சேவிங்லாம் வேணாம். அடுத்து எனர்ஜி சேவிங்னா டூ யூ வாண்ட் டு கண்டினியூவா? ஓகே, எனர்ஜி சேவிங் தான் லாஸ்ட் ஆப்ஷன். எனக்கு மூவி மோட் நிஜமா பிடிச்சிருக்குடா. விஷன் 7லயும் மூவி மோட் சூப்பரா இருந்தது. சரி, இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் த ஷோக்கு போவோம். ஸோ இதில் வந்து இப்போ ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணிடுவோமா? அதான்டா 24 வாட் தான் சொல்றாங்க, ஆனா நல்லா பண்ணிருக்காங்கடா. நல்லா இருக்கு. ஏன்னா பேஸ் நல்லா இருக்கு. பெருசா அது என்ன ஆகுதுன்னா 75-80% போனா கிளாரிட்டி அடி வாங்குது. ஆனா கர இறைச்சல் இல்ல, கிளாரிட்டி அடி வாங்குது. ஏன்னா என்ன ஆயிடுது, எல்லா ஃப்ரீக்வன்சியும் மிக்ஸ் ஆயிடுது. புரியுது. மிக்ஸ் ஆனனால என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து அந்த செப்பரேஷன் ஃபீல் ஆகல. அதுக்கப்புறம் கச்சமச்சன்னு ஆயிடுச்சு. ஆனா ட்ரூ ஆடியோ ஃபைலா எங்காவது பேசுறான் இப்போ. ஆனா மொத்தம் இறைச்சல். சவுண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்படிலாம் பேசுறதா இருந்தா அவங்களாம் பயங்கரமா பேசுவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம கிடையாது. சரி, ஹம்பிளிங் தான். மியூசிக் ப்ரொஃபைலும் நல்லா இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா விஷன் 7ல வந்து ஒரு ப்ரொஃபைலுமே ரொம்ப அப்ரப்டா வித்தியாசம் காமிச்சது. புரியுது. இதுல வந்து அந்த அளவுக்கு வித்தியாசம் காட்டல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா மியூசிக்ல இருந்து நான் யூஸ் பண்ணனா பேஸ் ஃபிளாட் ஆகுது. இருந்தாலும் ஒரு மினிமல் பிளாஸ் இருக்கு. அதுல பேஸே இல்ல. விஷன் 7ல செம்ம ஃபிளாட் ஆகிச்சு. பேஸ் பஞ்சியா இருக்கு பாரு ஸ்டேடியம்ல. மியூசிக்ல பாரு. இந்த கேமிங்க்கு யங்கர் ஜென்ரேஷன் கண்டிப்பா பிடிக்கும். டிஃபால்ட் வச்சு ஓட்டிடலாம். மொத்தம் நல்ல ஸ்பீக்கரு. சரியா, அது ஒருக்கா. அடுத்து ஒரு சில கேம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்டா இதுலயா? ஆமா ஆமா, சும்மா அது எப்படி எல்லாம் டாப் அண்ட் கேம்ஸா? இதோ ஓஹோ, இங்கே கொண்டு வந்துட்டீங்க. இதை ஜிடிஏ கொண்டு வர வேண்டியது தானே? இதுல ஜிடிஏவா?
டிஎல்டிஆர் எங்கடா அந்த கேப்ல அதை காட்டலாமே. மேப்பு அதான் அந்த கேப்ல அதை காட்டலாம்ல. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஓட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சு ஒரே ஆள் இவனுக்கு தான்டா. இவ்வளோ தூரம் ஓட்டி நான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே மேட்ச் நடக்குது. அப்போது Z5 இருந்தால் தானே மேட்ச் பார்க்க முடியும், இல்லாட்டி இதில் சும்மாவே பார்க்கலாமா டிஎல்டிஆரில்? தெரியலீங்களே. பார்த்தியா Z5க்கு போகுது. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அட வாங்கடா, அது எங்கடா இங்கே இருக்குது? எல்லாம் ஒரே இடத்துல இல்லையா? அதாவது ஒரு ஆப்பு, அதில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் நடக்குது, ஃபுட்பால் நடக்குது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுறதுக்கு. அதுக்கு தான் அந்த ஆப்பே. கீழே டேட்டாலாம் வருது, யார் அதிக கோல்ஸ் அடிச்சிருக்கா அதெல்லாம். மொத்தம் இது வந்து பிளண்ட் ஆஃப் எவ்ரி திங் இல்லையா? ஒரு டிவியில் என்னென்ன ஆப்லாம் தனித்தனியாக வச்சிருப்போமோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். தர்தரமா திரிடம்டா. திரிடம். பாவி. டிஎல்டிஆர் மொத்தம் மாசா இருக்கு, எல்லாமே ஒரே இடத்துல இல்லையா? ஓகே, மஸ்ட் ஹேவ் கேம்ஸ் அதெல்லாம் இங்கே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பீச் பக்கியை போட்டு விடுங்க. இதெல்லாம் இது அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். எவ்வளோ பழைய கேமு. இந்த பக்கம் ஒரு குண்டை போடுவோம். பார்த்தல 2 வீல்ல ஓட்டுறேன். பின்னாடி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குல்ல. லேக் அதெல்லாம் லேக்லாம் இல்லை. இங்கே பாரு, நம்ம பரவாயில்லையே 3 GB ரேம் இருந்தால் இப்பெல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. மல்டி டாஸ்கிங் பரவாயில்ல, எல்லா இதுவும் ஓப்பனாக தான் இருக்கு. இன்னையா அவெஞ்சர்ஸ் மாதிரி வருது இன்ட்ரோ. இங்கே பேர் பரவாயில்லையே. இங்கே பேர் இது க்ளோஸ் ஆயிடுச்சு பாரு. காட் ஆஃப் வார்லாம் வருமா அப்போ? டாய் காட் ஆஃப் வார் வராம ஃபர்ஸ்ட் குப்பையெல்லாம் போட்டு அதுக்குள்ளேருந்து வெளில தூக்கி போடுவாங்களே. போட்டாங்களா குப்பையை? அட பாவிகளா. ஃப்ளாப்பி பேட் இருக்குல்லடா, அந்த மாதிரி. அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டா. ஏன்னா இங்க பாரு எப்படி மாறும்னு பாருங்க பாரு. இதான். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் போக போக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாலாம் இருக்கும்டா, அதை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ மொத்தம் பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்டே நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பேசிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேட்கட்டும். எப்படியும் டிவி இங்கே தான் இருக்கும், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஓகேயா ரைட். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி விக்னேஸ்வர். மொத்தம் பேனல் நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் வந்து சர்ப்ரைசிங்லி 24 வாட்டுக்கு நல்ல லவுடாக இருக்கு. ஓவரால் டிவி ஓகே. அண்ட் நீங்கள் ஆஃபரில் வாங்குறதா இருந்தால் இப்போ 46K கார்டு ஆஃபரோட வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்த ப்ரைஸ்லாம் ஒர்த்து. இதுலேருந்து இன்னொரு 10,000 ரூபா கீழே போகும்போது உங்களுக்கு விஷன் 7 கிடச்சிரும். சப்போஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கிறீங்க, அங்கே டிவி தவிர லைட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அது போதும். இல்லை ப்ரோ, நான் வந்து பர்சனலாக ஒரு ரூமில் பிளேஸ் பண்ணுறேன், அங்கே வந்து டார்க்காக தான் இருக்கும், ஸோ அதனால் எனக்கு டீப் பிளாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இதுக்கு போங்க. அவ்வளோதான். ரைட்டு, பார்ப்போம். பாய்.